எம்ஜிஆர் பாடல்கள் தான். இப்ப எங்க வீட்டுல இருக்கிற யார்கிட்ட அசிஸ்டன்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. கார்ல ஏறினா தன் பாடல் கூட கேட்க மாட்டார், எம்ஜிஆர் பாடு மட்டும்தான் கேட்பார். கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே எம்ஜிஆர் சாங்ஸ் தான் எப்பயுமே கேப்டன் கேட்பார். அவர் விரும்பி பார்த்த படங்கள் பழைய காலத்துல எம்ஜிஆர் திரைப்படங்கள், எம்ஜிஆர் பாடல்களை தான் விரும்பி கேட்பார். கேப்டனே ஒரு பெரிய நடிகர் தான். ஆனா சினிமால எம்ஜிஆர் வால் சண்டை போடுவார். அந்த வால் உடைஞ்சிரும். உடனே கண்ணீர் விட்டு அழுகுவார் கேப்டன். அழுவாரு. எங்களுக்கே ஆச்சரியம், ஏங்க அழுகுறீங்க? நான் போய் கேட்பேன். எங்க கூட இருக்கிற குமார், சோமு, எங்க வீட்டுல இருக்கிற அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு தெரியும். அப்ப நான் ஓடி போய் பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு, ஏன்னா எம்ஜிஆரோட வால் உடைஞ்சிருச்சான் அப்படின்னு அழுவாருங்க. எம்ஜிஆருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா திரைப்படத்துல பார்த்தா அது நிஜமாகவே நினைச்சு அழுவார். அப்போ அந்த அன்பு எம்ஜிஆர் மேல அவர் எவ்வளவு வச்சிருந்தார் என்பதை டீப்பா நம்ம வாட்ச் பண்ணா அது புரியும். அது அந்த மாதிரி எம்ஜிஆரை பார்த்தாலே உணர்ச்சி வசப்படுவார். எம்ஜிஆரோட திரைப்படங்களை பார்த்தால் சந்தோஷப்படுவார். எம்ஜிஆரை ரசிப்பார், கொண்டாடுவார். அவருடைய உடம்புல அந்த இருக்கின்ற அந்த ரத்தம், ஒவ்வொரு செல்லியும் அவருக்கு எம்ஜிஆர் தான் கடைசி வரைக்கும் இருந்தாரு. அதனால அவங்க எம்ஜிஆருக்கும் கேப்டனுக்குமான அந்த உறவு மிகப்பெரிய உறவு.